நம்ம இலக்கியாவுக்கு இந்த பைரவி, எஸ்எஸ்கே 2 பேரோட பிளான் தெரிஞ்ச உடனே பயங்கரமா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ பொறி வச்சு வந்து புடிக்க போறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவ்ளோ சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதுவும் மாணிக்கம் இருந்துட்டு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்த தான் பேருக்கு எழுதி குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயி போச்சு. அதாவது ஆல்ரெடி எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சம்மந்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, யோசனையில இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத கன்ஃபார்மே பண்ணிட்டதுனால, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு, "இலக்கியா இந்த விஷயத்த நீ சூப்பரா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் விஷயம். அந்த எஸ்எஸ்கேவ நான் எப்படி உண்டு இல்லன்னு பண்றேன்னு பாரு. அந்த எஸ்எஸ்கேவால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அடிச்சு புடுங்கிருவானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்போ எஸ்எஸ்கே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா மாணிக்கத்தோட வீட்டுக்கு போறான். அதாவது அந்த நிலத்த வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்கணும். அந்த இல்லத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஆரம்பிக்க விடவே மாட்டேன் நானு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு, அந்த மாணிக்கத்துக்கிட்டயும், அவங்க வைஃப் கிட்டயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா, கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணிக்கம் இருந்துட்டு, "என்னாலலாம் குடுக்க முடியாது. நான் குடுத்தா கௌதம்க்கு மட்டும் தான் குடுப்பேன். இல்லன்னா நான் யாருக்குமே குடுக்குற மாரி இல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மாணிக்கம் அடம் புடிச்சதுனால, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, நம்ம மாணிக்கத்த கட்டி போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வைஃப்ப வந்து அடிச்சு, சித்திரவதை பண்ணி, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்த புடுங்கலான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கான். ஆனா, கடைசில நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, பொறி வச்சு புடிக்கிறதுக்காக இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, ஒரு பக்கம் உள்ள நடக்கிறது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல எஸ்எஸ்கேவால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நெலம வந்துருச்சு. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம், இலக்கியா எல்லாருமே மாஸ் என்ட்ரி குடுத்து உள்ள மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொன்ன உடனே, உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ் சாருக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஃபோன் பண்ணி இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி, இன்னைக்கு அந்த எஸ்எஸ்கேவ புடிக்கிறதுக்கு நமக்கு சரியான உகந்த நாள் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவ வந்து புடிக்கிறதுக்காக போலீஸ் ஒரு டீம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு குடுக்க சொன்ன உடனே, இல்ல குடுக்க முடியாது. நான் கௌதம்க்கு தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிக்கிறது மட்டும் இல்லாம, என்னோட உயிரே போனாலும் சரி, கண்டிப்பா அந்த இடத்த உங்களுக்கு நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கௌதம், இலக்கியா, அதுக்கப்புறம் நம்ம ஏசிபி மகேஷ் சாரு, இவரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. கன் பாயிண்ட்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது எஸ்எஸ்கே. இப்போ வசமா சிக்கிக்கிட்ட. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ அப்ரூவல் ஆகுறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட வேலையா இருக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவால எதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விலங்கு மாட்டிட்டு தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இழுத்துட்டு எஸ்எஸ்கேவ போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.